கூட்டணியை நம்பியே திமுக உள்ளதாகவும் திமுகவை நம்பி அதன் கூட்டணி கட்சிகள் இல்லை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக சார்பில் ஆத்தூரில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக அரசு புதிய திட்டங்களுக்கு குழு அமைப்பதோடு நின்று விடுவதாகவும் அதை செயல்படுத்துவதே கிடையாது என்றும் குற்றம் சாட்டினார். ஒரு திட்டத்தை தூக்கிப்போம், அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு ஒரு குழு போடுவாங்க. அந்த குழு 50க்கும் மேற்பட்ட குழு போட்டிருக்கிறாங்க. குழு போட்டாவே அந்த திட்டம் அதோட முடிஞ்சு போச்சு. இந்த ஆட்சியில் குழு அரசாங்கம் சொல்லலாம், விளம்பர அரசாங்கம் சொல்லலாம். அதனால மக்களுக்கு எந்த நன்மையும் இதுவரைக்கும் கிடைத்தது கிடையாது. ஒரு விளம்பரத்தை போடுவாங்க. மேலும் கூட்டணியை நம்பியே திமுக உள்ளதாகவும் திமுகவை நம்பி அதன் கூட்டணி கட்சிகள் இல்லை என்றும் விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி, எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் மக்கள் எதிர்பார்க்கும் கூட்டணி நிச்சயம் அமையும் என்று தெரிவித்தார். கூட்டணி நம்பித்தான் திமுகவே தேர்தல் நிற்குது. ஆனா அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுகவை நம்பி தேர்தலே நிற்கின்றது. அண்ணா திமுகவை நம்பி நாம் தேர்தலை சந்திக்கிறோம். திமுக தலைமையில் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர் ரகுபதி தான் இருக்கும் கட்சிக்கு விசுவாசமாக இருக்க மாட்டார் என்றும் அவர் பேச்சையெல்லாம் தான் பொருட்படுத்துவது கிடையாது என்றும் கூறினார். அம்பேத்கர் குறித்த மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசிய விவகாரத்தில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்த கருத்துதான் தன்னுடைய கருத்து என்று கூறினார். விசுவாசமா இருந்தது கிடையாது. திமுகவுக்கு ஜால்ரா போட்டு தான் விசுவாசமா இருக்காரு. அவருடைய பேச்சை நாங்கள் பொருட்படுத்ததே கிடையாது.